குறிச்சுக்கோங்க. சோடியம் நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் பார்த்தோம். அப்போது அக்ராஸ் த போர்டு என்று சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து சுகரையும் சால்ட்டையும் சேர்த்து நம்ம நாக்கு கெடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவ்வளவும் கேடாகவே. இப்போ குறுக்குறையை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் சோடியம் வந்து 770 மில்லிகிராம் ஒரு 100 கிராம் சர்விங்கில். ஸோ டோட்டல் சுகர் வந்து 4 புள்ளி. இப்போ சுகரும் சோடியமும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அது நல்லது கிடைக்காது. இதில் பாருங்கள், இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் என்ன பார்ப்போம். இதில் கூட வந்து சோடியம் இருக்கு பாருங்கள், 309 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து கிட்டத்தட்ட 10 கிராம் சுகர் ஒரு பாக்கெட்டில் ஒரு 100 கிராமில் 10% கெடுதல், 20% கெடுதல். இப்படி ஒவ்வொரு ஐட்டம் நம்ம தினம் கன்சியூம் பண்ணுறோம். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னைக்கு இந்த மாதிரியான உணவுகள் நம்ம வீடுகளில் அலங்கரிக்க வந்தால் பரவாயில்ல, அதை வந்து தினமும் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உடலுக்கு கேடு. ஸோ இந்த மாதிரி ஆட்ட ஐட்டம்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோல்டு வினரில் என்ன இருக்குது, இது ரிஃபைண்டுன்னு சொல்கிறாங்க, கலீஸ்வரி ப்ராடக்ட் நமக்கு தெரியும். பட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னென்னு படிக்க பாருங்கள்.